இன்றைக்கி நம்ம ரவா புட்டிங் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நெய் இல்லைனாக்கா எண்ணெயை ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா அதை சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அது கேரமலைஸ் ஆகி ஹனி கலரில் வந்தோன்னா அதை தூக்கி அந்த நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1.5 கப் மில்க், 1 ஸ்பூன் நெய், 1/4 கப் சுகர், 1/4 கப் ரவா, இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி அதை கிண்டிகிட்டே இருங்க. அது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் அந்த ரவா மிக்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸை கேரமல் பண்ணி வச்சிருக்க டின்னில் ஊற்றுங்க. தென் ஒரு இட்லி பாத்திரத்தில் கால்வாசி தண்ணி வச்சுட்டு அதில் ஸ்டாண்ட் போட்டு இந்த டின்னை தூக்கி அதில் வச்சிருங்க. இது 15 to 20 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். தென் 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கவுத்து டிமோல் பண்ணி பார்த்தா நம்மளோட டேஸ்டியான ஸ்பாஞ்சியான ரவா புட்டிங் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயும் உங்கள் குட்டீஸ்ங்களுக்கு செஞ்சு கொடுங்க.